54,000 கோடிக்கு கணக்கில்லையா? மத்திய அரசை அதிர வைத்த சிஏஜி அறிக்கை. எங்கே போனது மக்கள் பணம்? சிஏஜி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். வாங்க சுருக்கமா பார்க்கலாம். மத்திய அரசு கணக்கு வழக்குல ஆய்வு செய்யற சிஏஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அதிர்ச்சியூட்டும் நிதி அறிக்கையின் எளிய தொகுப்பு. மக்களை எளிதா சென்றடையது சுருக்கமா மற்றும் விறுவிறுப்பா சொல்றேன். 54,282 கோடி எங்கே அப்படின்னு சிஏஜி அதிரடி அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணும். அப்ப அலோகேட் பண்ற அந்த அமௌண்ட்டை யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு நம்ம தாக்கல் செய்யணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு இப்ப காசுக்கான பில்லு வரல அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான். இதுல 33,973 யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்ஸ் வரல. இதுல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 மினிஸ்ட்ரி இது வந்து இன்னும் தரவே இல்லை பில்ல. இதுல 12,754.47 கோடிக்கு கணக்குல ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிற கணக்கு அங்க கொடுத்திருக்காங்க, அங்க கொடுக்கிற கணக்கை இங்க கொடுத்திருக்காங்க. இதுல அதிகமா நிலுவையில் உள்ள தொகைன்னு பாத்தீங்கன்னா, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் இதோட நிலுவைத் தொகை பாத்தீங்கன்னா 18,272.91 கோடி. அடுத்தது உயர்கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் 14,359.76 கோடி. இது எப்பல இருந்து அதிகமா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020, 21, 22, 23 இந்த காலகட்டத்துல தான் அதிகமா வந்து இந்த பில் வந்து சப்மிட் பண்ணாம வச்சிருக்காங்க. இதுல என்ன வயலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்ல வந்து வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ள நம்ம சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணலனா அந்த கணக்கு வந்து கணக்கு வரவு செலவு வந்து சரி பண்ண முடியாது. இதுல நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஃப்ஆர் 2017 அப்படின்னு வந்து ஒரு விதி இருக்கு. அந்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா 238 இவங்க வந்து மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இதுல 8,742.56 கோடிக்கு தப்பான கணக்கு, எல்லாமே தப்பான கணக்கு எழுதியிருக்காங்க. இதுல 4,011.91 கோடிக்கு அரசுக்கு வருவாய தப்பாவே காட்டியிருக்காங்க. அரிசியில வந்தது நெல்லுலயும், நெல்லு வந்தது பருப்புலயும் காட்டியிருக்காங்க. ஆனா இவ்வளவு காட்டினதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி 7.10% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனோட நிதி பற்றாக்குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் 8.27% குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தன்மை அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு.